ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு ஒய்எல்சி ராஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்கணும், பட் சில பல காரணங்களால் போட முடியல. ஸோ நான் போட்டு எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க? சரி, அடுத்த நாள் கூட போடுவோம் அப்படின்ட்டு தான் சரின்னு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த டீசரோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ரியாக்ஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூர்யா சார், இன்னொன்று வந்து ஆர்ஜே பாலாஜி. ஸோ போயிடுவோமா? சரி, எங்கள் கருப்பு டீசர். ஓகே, ஸ்டார்ட். கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. என்ன அது செம்மையா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன சொல்கிறது, அந்த ஒரு இடி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இதே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். மேபி அது கருப்புன்னு சொல்கிறது வந்து அந்த கருப்பு சாமின்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு வந்து மிளகா அரைச்சலாம் வேண்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா கருப்புலேயே நிறைய கருப்பு இருக்குது. மேபி இது எந்த கருப்புன்றதை வந்து இவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெர்சல் மாதிரி இருக்குது. இந்த இது வந்து நிறைய படங்களில் வந்துருக்கு. இந்த ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த பிக்சரோடது மெர்சலாக இருக்கட்டும், விருமனாக இருக்கட்டும். ஸோ நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, நம்ம சூர்யா சருக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. வாவ், ஃபேஸ். லாயரா? லாயரு சூப்பர். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு லாயர்லேயும் மனுஷன் பட்டையை கிளப்பியிருப்பாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே அப்படி தான் வராருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் சரவணன். நம்ம சூர்யா சாரோட உண்மையான பேரே அதுதான், சரவணன் சிவகுமார். நல்லா இருந்துச்சு. நாக் அவுட் பார். சூப்பர் சூப்பர், நல்லா எடுத்திருக்கீங்க. இன்னொரு பேர் என்னவா இருக்கும் படத்தில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வாவ், அவரோட அந்த ஃபேஸ் கட்டே சூப்பராக இருக்குது. அஞ்சான் மாதிரி இருக்காது. சரி, அந்த கருப்பு அந்த பேக்ரவுண்டே ஒரு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா நிறைய அந்த பிளாக் வந்து நிறைய சேர்த்துருக்காங்க. இது நம்ம டைம். அடிக்க போகிறேன். இந்த வாட்டர் மெலன் சீனை பார்க்கும்போது தான் சரி ஏண்டா, ஏன்னா இது எப்படி ஒரு ஐகானிக்கான ஒரு சீனு நம்ம கஜினி படத்தில். அந்த சீனுக்காகவே அப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ இந்த வாட்டர் மெலன் ஒரு கிழப்பையன் வந்தானோ அப்போலேருந்தே நமக்கு வந்து அந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு வந்து அப்பப்போ இதுதான் வந்து கண்ணில் வந்து வரும். இப்போ இந்த சீனை ரசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதெல்லாம் அதுதான் வந்து தொலையுது. பட் இதுவுமே இது சூர்யா சார் பண்ணும்போது அது ஒரு வேற ஒரு ஐகானிக்காக தான் இருக்கும். வாவ், சூப்பர், நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி. மிளகா தான் நிறைய இது பண்ணுது. வாவ், சங்கிலி கருப்பு. ஓ, நாம் நினச்சோம் நிறைய கருப்புன்றது இருக்குன்னு. கையில் சங்கிலி வச்சு கருப்புன்னு ஸ்டார்ட் ஆகும்போது மேபி இது சங்கிலி கருப்பாக கூட இருக்கலாம். நல்லா இருக்குது. ஆமாம், சூப்பர், நல்ல ஒரு இது. வாவ், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது ஒரு நார்மலான கமர்ஷியலாக இருக்குன்னு நினச்சேன். பட் பக்கா கமர்ஷியல் ஒரு ஃபிலிமாக கொடுக்க போகிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. முக்கியமாக இந்த டீசரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு சில இடங்கள்லலாம் எதற்கும் துணிந்தவன், விருமன், இந்த மாதிரியான ஒரு மெர்சல், இந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட்
அந்த மாதிரி படம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் இது வந்து யார் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் ஆர்ஜே பாலாஜி மேலே ஒரு நம்பிக்கை, சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி நல்லா ஒரு அந்த படத்தை நல்லா கொடுத்துருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், கருப்புன்றது வந்து நிறைய கருப்பு இருக்குது. சுடலமான கருப்பு, சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கருப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த கருப்புன்ற அந்த டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த சங்கிலியோட காட்டும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி சங்கிலி கருப்பு அப்படின்றத தான் மெயின் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரில. ஆனால் எந்த கருப்பு சாமிக்கு இந்த மாதிரி மிளகா அரைச்சி வேண்டுவாங்கன்றது எனக்கு தெரியலங்க. ஏன்னா கன்ஃபார்மாக நம்ம சொல்லணும், அதை தெரிஞ்சால் நம்ம சொல்லணும், இல்லைனா அதை சொல்லக்கூடாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோர்ட் சீன்ஸ்லாம் வருது. மேபி அந்த கோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவராகவும் ஒரு பொண்ணும் அந்த இதில் மேபி அந்த வாட்டர் மெலன் சீன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வயசானவர் ஒருத்தர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. மேபி அவங்களுக்காக இவர் வாதாடுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எதுவும் நீதி எதுவும் கிடைக்காம இவர் வந்து அதுக்கப்புறம் இவர் ஸ்டைலில் நீதி வாங்குற மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னொரு சீன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மெட்ரோ சீனில் வந்து சண்டை நடக்குது. அதுலேயுமே இவங்க 2 பேரை நீங்கள் வந்து அதில் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீசரில் எல்லா இடத்துலையுமே சூர்யா சார் தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே அந்த இடத்துல இருந்த மாதிரி தெரில. மேபி அவரோட பர்த்டேனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு தெரில. அண்ட் இதில் த்ரிஷா நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எந்த இடத்துலையுமே அவங்க யாருமே காணலை. பட் ஆர்ஜே பாலாஜியுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஃபேஸில் தான் இருக்குது. அவரோட பின்மண்டை மட்டும் தான் தெரியுது. அவர்கிட்ட தான் நம்ம சூர்யா சார் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவருடைய அந்த பின்னாடி அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது ஃபேஸோட இது பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி மாதிரி தான் தெரியுது. பட் முழுக்க பக்கா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது படம் வந்தால் தான் தெரியும். பட் இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்கள் வந்து அந்த அளவுக்கு சூர்யா சாருக்கு வந்து கை கொடுக்கல. பட் இந்த படம் நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். மேபி இதை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து அவருடைய ஃபேஸ் கட்டை பார்த்திங்கன்னா அவருடைய அந்த மீசை முறுக்கி வர்றது, அவருடைய அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நிறைய படங்கள், இவருடைய ஃப்ளாப்பான நிறைய படங்கள் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ஃபீலாக இல்லை. பட் இந்த படம் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி பண்ண படங்கள்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், இப்போ கருப்பு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு என்ன சொல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டினியூவாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஏமாத்திராதிகையா அப்படி தான் தோணுது. ஸோ இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் வந்து சரவணன் சொல்லி ரிவியல் பண்ணுறாங்க. பட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு கருப்பு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. கருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஒவ்வொரு ஷாட்டுமே சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாக் ஷேடு வந்து எல்லா ஃப்ரேம்லேயுமே வருது. எந்த ஃப்ரேம்லையுமே பிளாக் ஷேட் இல்லாமல் இல்லை. சும்மா சொல்லணும்னா இந்த வாட்டர் மெலன், ஐயோ எனக்கு இந்த வாட்டர் மெலன் சீனை பார்க்கும்போது ஒரு பக்கம் சூர்யா சாரை இந்த மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த சீனில் மறுபடியும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஜினி படத்தில் அவங்க கம்பெனிக்காரங்களே வந்து அவங்கள பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு பண்ணும்போது அசினுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுவார். பட் இந்த இதில் எனக்கு தெரிஞ்சு யாரோ மிரட்டுறதுக்காக வர்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஏன்னா சூர்யா சாரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் கட்ட பாருங்களேன், ஒரு மாதிரி கோவமாக அந்த வாட்டர் மெலன் கையில் வச்சுக்கிட்டு அவங்கள போக சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மறுபடியும் இந்த சீனை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா முழுக்க பக்கா சூர்யா ஃபேன்ஸ்க்காகவே பண்ண மாதிரியானதாக இதாக தான் இருக்குது. பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிளகா அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்திருக்கு. பார்ப்போம், மேபி மிளகா வந்து இந்த படத்தில் எதுவும் பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுதா என்னன்னு தெரில. ஸோ நல்லா இருக்குது, ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. மேபி நிறைய படங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படங்களுமே நம்ம ஒரு என்ன சொல்கிறது ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள்களை காட்டவே மாட்டேங்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேபி இந்த டீசர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில டீகோடிங்லாம் பண்ணியிருக்கோம். மேபி இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை பார்க்குறேன். டட்டா, பபாய்.